இன்றைக்கி நான் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்ப்போம். வந்து ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டேன். அதை வந்து தோல் சீவிக்கோங்க. தோல் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மொத்தமாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க மொத்தமாக. இப்போ இந்த உருளைக்கிழங்கெல்லாம் இருக்கு இல்லையா, இதை வந்து நான் ஒரு ஐஸ் வாட்டர் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஐஸ் வாட்டரில் வந்து போட்டு வச்சுருங்க. இப்போ நான் ஐஸ் வாட்டரில் வந்து போட்டுட்டேன். இதை வந்து நம்ம வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து இதை அப்படியே வச்சுருங்க. 10 மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து லைட்டான வெதுவெதுப்பான தண்ணியில் வந்து இந்த உருளைக்கிழங்கை போட்டு திரும்ப ஒரு 5 மினிட்ஸ் அந்த வெதுவெதுப்பு தண்ணியில் வந்து வச்சுக்கணும். அது எதனால் அப்படி வச்சுக்கிறோன்னாக்கா, வந்து உருளைக்கிழங்கு வந்து உள்ளுக்குள்ளே நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்யலை உள்ளே வந்து நல்லா வெந்து சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம அப்படி பண்ணுறோம். இப்போ இது ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பார்ப்போம். இப்போ நான் 10 மினிட்ஸ் வந்து போட்டு வச்சிட்டேன். இப்போ லைட்டான வெதுவெதுப்பு தண்ணி இருக்கு இல்லையா, அதில் வந்து இந்த உருளைக்கிழங்கை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ வெதுவெதுப்பான தண்ணியில் வந்துட்டு நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதை ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து இதை அப்படியே வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம என்ன செய்யலான்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு 5 to 10 மினிட்ஸ் போட்டுட்டேன் நான். இப்போ வந்து இதை என்ன பண்ணணும்னா, இதை எல்லாத்தையும் எடுத்து இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வந்துட்டு வெட் பேப்பர் போட்டு நம்ம வந்து டிஷ்யூ பேப்பரை போட்டு வச்சுருங்க. போட்டுட்டு இதை வந்து இந்த மாதிரி இன்னொரு டிஷ்யூ பேப்பரை வச்சு இதை என்ன பண்ணிக்கணும்னா, இந்த ஈரத்தை வந்து ஒத்தி எடுத்துடணும். இந்த மாதிரி எல்லா உருளைக்கிழங்கு ஸ்லைஸையும் வந்து இந்த மாதிரி பண்ணி எடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் ஆயிலை வந்து சூடு பண்ணிக்கிறேன். ரொம்ப சூடு பண்ணாதீங்க. லைட்டாக சூடானோன்னே இந்த உருளைக்கிழங்கை வந்து நம்ம பொரித்து எடுத்துக்கணும். இப்போ ஆயில் வந்து சூடாயிடுச்சு. நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி தனித்தனியாக போடுங்க, ஒன்றா சேர்த்து போடாதீங்க. இப்போ இது வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். எடுத்து இந்த மாதிரி எண்ணெயை ஃபில்ட்ரு பண்ணுறதுல வந்து வச்சுருங்க. இதை திரும்ப வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா, ஹை ஃப்ளேம் வச்சு ஒரு தடவை வந்து இதை வந்து வறுத்து எடுப்போம் நம்ம. இப்போ இந்த மாதிரி நான் எல்லாத்தையுமே வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு பாருங்கள், எல்லாத்தையுமே நான் வந்து வறுத்துட்டேன். லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துட்டேன். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் கழித்து வந்து எண்ணெய் வந்து நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா திரும்ப வந்து இந்த இதை எல்லாத்தையுமே வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். திரும்ப நான் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டேன். திரும்ப நான் வந்து ஃப்ரை பண்ணுறேன். இதை கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை வந்து எடுத்துருங்க. இந்த மாதிரி வெட் டிஷ்யூ போட்டு அதில் வந்து இதை போட்டுருங்க. இப்போ இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் வந்து பொரிச்சிட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேன். பாருங்கள், எல்லாத்தையுமே நான் ஃப்ரை பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து தேவையான அளவு வந்து மிளகாத்தூள் போட்டுக்கோங்க, லைட்டாக போட்டுக்கோங்க. அப்புறம் உப்பு போட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா மிளகாத்தூளும் உப்பும் நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.